இப்ப கூட நீங்க அதாவது திராவிட கழகம் சார்பாக இன்னைக்கு வந்து கலப்பு திருமணம் வந்து செய்து வைக்கப்பட்டிருக்கு உங்களுடைய செலவு. இது பெற்றோர்களை மீறி இந்த கலப்பு திருமணங்கள் நடத்தி வைக்கப்படுகிறது. இவர்களுக்கு, உங்களை போன்றவர்களுக்கு இப்படி ஒரு கலப்பு திருமணத்தை நடத்தி வைக்க என்ன அதிகாரம் இருக்கிறது? யார் உங்களுக்கு அந்த உரிமையை கொடுத்தது என்கிற கேள்வி அவங்க எழுப்புறாங்க சார். சரி, முதல்ல இந்த கலப்பு திருமணம்ங்கிற சொல் சும்மா வழக்கில் இருக்கனால பயன்படுத்துறோம். அது கலப்பு திருமணம் அல்ல, சாதி மறுப்பு திருமணம் தான். ஏன்னா ஆணுக்கும் பெண்ணுக்கும் தானே, என்ன மனிதனுக்கும் விலங்கு கடா நடக்குதுன்னு கேட்டார். எனவே அது நம்ம வழக்கில் சொல்றோம் புரிதலுக்காக. சாதி மறுப்பு திருமணம் அதான் சரி, மத மறுப்பு திருமணம் அதுதான் சரி. இதை நடத்துவதற்கு எங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தார்கள் என்றால் 18 வயது நிரம்பிய ஆணும் பெண்ணும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார்கள். வேற யாரும் 18 வயது பெண்ணுக்கு வாழ்க்கையை பற்றி அப்படி என்ன ஒரு புரிந்துணர்வு ஏற்பட்டிருக்கும், என்ன தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு நினைக்கிறாங்க? தேர்தலில் வாக்களிச்சு பிரதமரை தேர்ந்தெடுக்கிறாங்க. நீங்க சரி, அப்ப நீங்க 18 வயசை மதிக்கவே மாட்டீங்களா? என்ன 18ங்கிறது அவ்வளவு குறைவான வயசு? 5 வயசு கூட திருமணம் என்பது 5 வயசு கூட கொஞ்சம். ஆனா 18 வயசு போதாது. மதிக்கிறது மதிக்கல என்கிறது 21 24 கூட வச்சுங்க. என்னங்க இந்த நாட்டுல சாரதா சட்டத்துக்கு எவ்வளவு பாடுபட்டான். ஒரு பெண் வயதுக்கு வரக்கு முன்னாடி திருமணம் செய்யணும்னு சொன்னா அப்பவும் நம்ம தான் சட்டை போட்டு, சாரதா சட்டம் வரும்போது 14 வயசுக்கு பிறகுதான்டா பெண்ணுக்கு திருமணம் செய்யணும் சண்டை போட்டது திராவிட இயக்கம் தான். முத்துலட்சுமி ரெட்டி தான் போராடினாங்க. இப்போ அது 18 ஆகிருக்கு. 21 ஆகிறதுல எங்களுக்கு ஒன்றும் பெரிய குற்றம் இல்லை. ஆனால் இப்போ பிரச்சனை 18 21 அல்ல. ஒரு குறிப்பிட்ட வயது வந்ததற்கு பிறகு ஒரு ஆணும் பெண்ணும் அவர்கள் விருப்பப்படி சாதிய ஏன் பெற்றோர்கள் எதிரிகளா? எந்த பிள்ளைகள் பெற்றோர்களை எதிரிகளா நினைப்பாங்க? பெற்றோர்கள் அவர்கள் விருப்பத்தை ஏற்காத போது சில வேளைகளில் தங்களை வளர்த்த பெற்றோர்களின் விருப்பத்தையும் மீறி செயல்பட வேண்டிய வேதனை தான் பிள்ளைகளுக்கு வருது. அப்பா அம்மா விட்டுட்டு எந்த பிள்ளையும் மகிழ்ச்சியா தூக்கி எஞ்சிட்டு வர்றதில்லை. அந்த மன வருத்தத்தோடு தான் வர்றாங்க. பிள்ளைகளோட மன வருத்தத்தையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஒரு தவறான வாதம். இன்னும் கூட தவறான வாதம். இது வந்து அதாவது நீங்க சொல்ற பிரச்சனைங்கிறது ஏதாவது 1-2 கேஸ்ல இருக்கலாம். ஆனா பெற்றோர்களை பொறுத்தவரை தவறு செய்வார்களா? ஏதாவது ஒரு லட்சத்துல ஒரு பெற்றோர் தங்களுடைய குழந்தைகளுக்கு திருமணம் செய்வதிலே தவறு செய்யலாம். ஆனால் எல்லா பெற்றோர்களும் அதை செய்ய வாய்ப்பே கிடையாது. நீங்க தவறுன்னு எதை சொல்றீங்க? அதாவது தன்னோட பெண்ணுக்கு ஒரு நல்ல மணமகனை அல்லது தன்னுடைய மகனுக்கு நல்ல மணமகளை பார்க்கணும் தாங்க எந்த பெற்றோர் நினைப்பாங்க. நான் அதை மறுக்கல. ஆனா நல்ல மணமகன் நல்ல மணமகள் தன் சாதியை சேர்ந்தவனா இருக்கணும்ங்கிறதுல கவனமா இருப்பாங்க பெற்றோர்கள். இது ஒரு சாதிய சமூகம். அதாவது இங்க பாருங்க, எத்தனை ஆதி திராவிடர் அருந்ததியர் பெண்ணை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கான கணக்கை சொல்லும். இது நடப்பதாகவே தெரியவில்லை. அதாவது என்ன தெரியுங்களா, இது நடப்பதாகவே இல்லை. தாழ்த்தப்பட்டவர்களுக்குள்ளேயும் ஒரு உள் முரண்பாடு இருக்குங்கிறத நீங்க சுட்டி காட்ட வர்றீங்க. நாங்கள் ஒட்டுமொத்தமாக சாதிய முரண்பாடை எதிர்க்கிறோம். எனவே அது தாழ்த்தப்பட்டவர்கள் ஆதி திராவிடர் அருந்ததியரை தாழ்த்தினால் அதையும் இதே மாதிரி நான் வெளிப்படையா சொல்றேங்க. அதாவது பொதுப்பட்டியலில் இருக்கிற சாதிகளுக்கும் பிற்படுத்தப்பட்டோருக்கும் இடையில வருகிற மோதல்களின் போதெல்லாம் பிற்படுத்தப்பட்டோர் பக்கம் நின்ற இயக்கம் திராவிட இயக்கம். பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் மோதல் வருகிற போது தாழ்த்தப்பட்டவர்களின் பக்கம் நிற்பது எங்களுடைய இயல்பு. அதுக்குள்ளேயும் எவன் அடித்தட்டில் இருக்கிறானோ அவனோட கூட நிற்போம். இன்னமும் சொன்னால் அந்த அருந்ததியர் சமூகத்தில் கூட ஆணுக்கும் பெண்ணுக்கும் சிக்கல் வருகிற போது பெண் விடுதலைக்காக கூட நிற்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக போராடுவது என்பதுதானே தவிர அதுல இருக்க உள் முரண்பாடு எனக்கு தெரியும். பிற்படுத்தப்பட்டவர்களுக்குள்ள முரண்பாடு இல்லையா? உள் முரண்பாடு பிற்படுத்தப்பட்டல ஒரே சாதியிலேயே இருக்கு, ஒரே சாதிக்குள்ளே இருக்கு, ஒரே குடும்பத்திலே இருக்கு. நான் முதல்ல சொன்னேன் உங்களுக்கு, 100 வரன்களை பார்த்து தான் ஒரு வரனை தேர்வு செய்கிறார்கள். அப்ப அந்த ஜாதியில் இருக்கிற 99 வரன்களை நிராகரிக்கிறார்கள். அப்ப என்ன, அந்த பையன் வந்து நம்ம பொண்ணை வச்சு எப்படி காப்பாத்துவான்? வாழ்நாள் பூரா காப்பாற்றக்கூடிய அங்கொன்றும் இங்கொன்றும் நடக்கிற இந்த ஜாதிய மோதல்கள், ஜாதிய பிரச்சனைகளை உங்களை போன்ற ஜாதிய கட்சிகள், ஜாதிய கட்சி தலைவர்கள் அதை ஊதி பெருசாக்கி தங்களை வளப்படுத்திக் கொள்கிறார்கள் அப்படின்றது ஒரு பரவலான குற்றச்சாட்டு. இதை எப்படி மறுக்கிறீங்க? அதாவது இங்க பாருங்க, கலப்பு திருமணங்களால் ஜாதியை ஒழிக்க முடியாது. அப்ப என்ன செய்தால் ஜாதியை ஒழிக்க முடியும் என்று யோசிக்க வேண்டாமா? சரி, நீங்க சொல்லுங்க, என்ன செய்தால் சாதியை ஒழிக்க முடியும்? நான் சொல்றேன், அதாவது அரசினுடைய சலுகைகள் ஜாதி அடிப்படையில் இருக்கின்ற வரைக்கும் உங்களை போல எத்தனை பேர் வந்தாலும் ஜாதியை ஒழிக்க முடியாது. உங்க ஜாதியை நீங்க பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் சேர்க்கிறோன்னு கோர்றீங்க. அதுக்கான போராட்டங்கள் ஜாதி கலவரங்களை பத்தி நம்ம வந்து பேசிட்டு இருக்கிறோம், ஜாதி இல்லாம போறதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். அப்படி வந்து யாருக்குமே இடஒதுக்கீடு இல்லை அப்படின்னா எல்லாருமே தயாரா இருக்கணும், எல்லாருமே தயாரா இருக்கணும். அதாவது ஜாதி ஒழிக்கணும் அப்படின்னா ஜாதி அடிப்படையில இடஒதுக்கீடு இருக்கிற வரைக்கும் ஒழிக்க முடியாது.
எல்கேஜில பையனை கொண்டு போய் சேர்த்துறப்ப என்ன ஜாதின்னு கேட்காத, சரி அங்க கேட்காத. இல்லைங்க, இப்ப நான் நேரம் வந்துடுறேன். இனி உங்களுடைய கொங்கு நாடு முன்னேற்ற கட்சி சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு வேண்டாம்ங்கிற கோரிக்கையை முன்வைக்குமா? அதாவது மற்றவர்களுக்கும் எல்லாத்துக்கும் அதே மாதிரியான சூழ்நிலை வந்து எல்லா ஜாதிகளும் இல்ல, நீங்க முதல்ல ஒரு கோரிக்கை வைங்க. சாதி அடிப்படை அவங்க கட்சியை நடத்த முடியாது. எல்லா சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு வேண்டாம்னு எல்லா பாமகவும் கோமுகவும் அறிவிக்கட்டுங்க. இல்ல இரு பாருங்க, இடஒதுக்கீடு ஜாதி அடிப்படையில இல்லன்னு சொன்னா ஜாதி ஒழியுமா ஒழியாதான்? சாதியில் ஏற்றத்தாழ்வு இருப்பதற்காக இடஒதுக்கீடே தவிர நீங்கள் ஒரு சமூக அநீதியை முன்வைக்கிறீங்க. இவ்வளவுக்கும் பிற்படுத்தப்பட்டவர் பட்டியலில் இருந்துகிட்டு நீங்க வந்து அதாவது ரொம்ப நேரடியா கேள்வி, நான் இதை நீங்க இப்ப தொலைக்காட்சியில சொல்லிடுங்க, சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு வேண்டான்னு. அவரோட வாதமே விவாதத்துக்காக சொல்றீங்க. அதாவது இல்ல, நான் நேரடியா கேக்குறேன், சாதி அடிப்படையில் இடஒதுக்கீடு வேண்டாமா? சாதி அடிப்படையில இடஒதுக்கீடு இருக்கின்ற வரைக்கும் சாதியை ஒழிக்க முடியாது. நீங்க கலப்பு திருமணங்களை ஆதரிப்பதால் சாதி ஒழியாது. சரி, சாதி என்பது இடஒதுக்கீட்டிலேயா வாழ்றது? சாதி எதில் உயிர் வாழ்கிறதுனா, அம்பேத்கரினுடைய வரிகளில் சொல்ல வேண்டுமானால் அகமணத்திலும் பழக்க வழக்கங்களிலும் உயிர் வாழ்கிறது. நீங்க ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு சடங்கு இருக்கா இல்லையா? ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு சாங்கியம் இருக்கா இல்லையா? பெண்கள் போட்டிருக்க தாலியில சாதி இருக்கா இல்லையா? நீங்க சாதியினுடைய பழக்க வழக்கங்கள் சாங்கியங்களை எல்லாம் விட்டுற தயாரா? ஏன் விடணும்? அப்புறம் சாதி எப்படி ஒழிக்க முடியும்? அப்புறம் எப்படி சாதி ஒழிக்க முடியும்? அதாவது நீங்க ஒழிக்கணும் நீங்க சொல்றீங்க இல்லையா? நீங்க ஒழிக்கணும் சொல்லலையா? கலப்பு திருமணத்தின் நீங்க மூலமா சாதி ஜாதியை ஒழிக்க இல்ல, முடியாது. நீங்க சாதியை காப்பாத்தணும்னு சொல்றீங்களா? பாருங்க, கலப்பு திருமணத்தின் மூலமாக ஜாதியை ஒழிக்க முடியாது. அது ஒரு வழின்னு சொல்றோமே தவிர அதுதான் ஒரே வழி நாங்க சொல்லல. பழக்க வழக்கங்கள்ல இருக்கு. இன்னும் மனசுக்குள்ள கிடைக்கல. இல்ல, உங்களோட வாதம் கலப்பு திருமணங்கள் இது போன்ற ஜாதிய மோதல்களை மேலும் அதிகரிக்கும் அப்படிங்க. பாத்தீங்கன்னு சொன்னா மக்கள் ஜாதியால் பிரிந்திருப்பதை விட அரசியலால் பிரிந்திருப்பது அதிகம். இன்றைக்கு ஒரு அதிமுக பொறுப்பில் இருக்கிறவர் ஒருவர் திமுக பொறுப்பில் இருப்பவரோடு சம்பந்தம் செய்து கொள்ள யோசிக்கின்றார். இதே நிலைமைதான் திமுக அதிமுகவுக்கு. அப்ப ஜாதி ரீதியாக இன்றைக்கு மக்கள் பிரிந்து கிடக்கின்றார்களா, அரசியல் ரீதியாக பிரிக்கப்பட்டிருக்கின்றார்களா? அதாவது அப்ப அரசியல் கட்சியோட ஒரு கட்சியினுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கின்ற ஒரு பிரமுகர் தன்னுடைய பெண் இன்னொரு கட்சி பிரமுகருடைய மகனை காதலித்து விட்டார் என்பதற்காக தன்னுடைய மகளினுடைய திருமணத்திற்கு செல்லாமல் இருந்திருக்கின்றார். அப்ப ஜாதியை விட அரசியல் இன்றைக்கு பிரிக்கின்றது. அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் மேடைகளிலே பேசுகின்றார்கள், ஜாதியை ஒழிக்க வேண்டும், ஜாதியை ஒழிக்க வேண்டும். எங்கே ஒழிக்கின்றார்கள்? அது அரசியலால் இன்றைக்கு மக்களை பிரிக்கின்ற நிகழ்வுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடருவோம் சார். நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மக்களுக்காக நிகழ்ச்சி தொடரும். இணைந்திருங்கள். நேயர்களே, மக்களுக்காக நிகழ்ச்சி தொடர்கிறது. இன்னும் சொல்ல போனால் இது போன்ற, அதாவது மக்கள் ஒற்றுமையாக இருக்க விரும்புகிறார்கள். இந்த ஒற்றுமையை தான் அவர்கள் பேணி காக்கிறார்கள். ஆனால் இந்த ஒற்றுமையை குலைப்பது, சீர்குலைப்பது ஜாதிய கட்சிகள். குறிப்பாக ஒவ்வொரு பேரையும் சொல்லி, ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு கட்சி என்று சொல்லி கொண்டு உங்களை போன்றவர்கள் ஜாதிய கட்சி தலைவர்கள் தான் இது போன்ற பிரச்சனையை ஏற்படுத்துறாங்க. முதலில் இந்த ஜாதிய கட்சிகள் இல்லை என்றால் ஜாதியே இருக்காது என்கிறது சிலரோட வாதம். ஜாதிய கட்சிகள் முதல்ல நீங்க பதில் சொல்லுங்க. அதாவது ஏதாவது ஒரு இடத்துல இருக்கணும். இப்ப நீங்க இருக்கிறீங்க, உங்க குடும்பம், உங்க அப்பா அம்மா, அதுக்கடுத்து யாரு? உங்க சொந்தங்கள். அதுக்கடுத்து யாரு? உங்க ஜாதி. அதுக்கடுத்து யாரு? நீங்க தமிழன். அதுக்கடுத்து யாரு? நீங்க இந்தியன். அப்ப நீங்க இது தவறு என்று சொல்ல முடியாது. ஏதோ ஒரு இடத்துல நீங்க கன்சால்டேட் ஆகிதான் ஆகணும். அப்ப தவறு என்று சொல்ல முடியாது. அதாவது ஜாதியத்தை பாதுகாப்பிற்காக அமைப்புகள் வைத்திருப்பது எந்த விதத்திலுமே தவறு கிடையாது. அது வெறித்தனமாக மாறக்கூடாது. அதை நாங்கள் ஒப்புக்கொள்ளுகின்றோம். ஆனால் இன்றைய காலகட்டத்திலே அந்த ஜாதியத்தை பாதுகாப்பு தேவை. அந்த ஜாதியத்தை தங்களின் வாக்கு வங்கிக்காக பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் குற்றச்சாட்டு. இல்ல, இதுல இப்ப மன்னிக்கணும். அதாவது நம்ம ஏறத்தாழ 100% வேறுபட்டோம். நாங்கள் 2 பேரும் ஒத்து போன ஒரே ஒரு இடம் என்று நான் கருதுவது தருமபுரி கலவரத்தை நானும் கண்டிக்கிறேன்னு சொன்னீங்க பாருங்க. சொல்லவாவது சொன்னீர்களே, அது வரைக்கும் எனக்கு மகிழ்ச்சி ஒன்று. ஆனால் இப்போ எங்கெல்லாம் வேறுபட்டு நிற்கிறோம் இருக்கா சொல்கிறேன்.
பெற்றோர்கள் பார்த்து 100 வரன் பார்க்கிறோம், நல்லது நீங்க 1000 கூட பாருங்க, வேண்டாம் நான் ஒரு வரன் பார்த்துருக்கிறேன் எனக்கு பிடிச்சிருக்குன்னு அந்த பொண்ணு சொன்னா, அது வேற சாதியாக இருந்தால், அதுவும் தாழ்த்தப்பட்டவனாக இருந்தால் நீங்க ஒத்துக்குவீங்களா மாட்டீங்களா? இது எனக்கு ஒரு கேள்வி. அது 18ஆ 21ஆங்கிறதெல்லாம் பிறகு. 2வது, இடஒதுக்கீடு வேணுமா வேண்டாமா? 3வது, சாதி பிரிக்கிறதா கட்சிகள் பிரிக்கின்றனவா? இந்த 3 செய்திகளை நண்பர் முன்வைத்திருக்கிறார். இப்போ 3ஐயும் நம்ம பார்க்கணும். என்ன பொறுத்தளவு பெற்றோருக்கும் குடும்பத்துக்கும் திருமணத்தில் தொடர்பு இருக்கிறதுங்கிறத நான் மறுக்கலை. ஆனாலும் முடிவு செய்கிற உரிமை அந்த 2 பேருக்கும் தான் இருக்கிறது என்பது என்னுடைய அழுத்தமான வாதம். 1. 2வது, இடஒதுக்கீட்டால் சாதி வளரல. சாதியில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை சமப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட சாதியின் பெயரால் மறுக்கப்பட்ட உரிமைகளை சாதியின் பெயராலேயே கோருவதுதான் இடஒதுக்கீடு. அதை கோமுக தான் ரொம்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இடஒதுக்கீடு. எனவே தான் திரும்ப திரும்ப கேட்டேன், பாமகவும் கோமுகவும் இனிமேல் எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டாம், நீங்க அறிவிச்சிருங்க. நீங்க கட்சி நடத்த முடியாது, எனக்கு அதுல சிக்கலே இல்லை, கட்சி நீங்க நடத்த முடியாது. அப்பவும் உங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் நாங்க சொல்லுவோம். ஏன்னா பிற்படுத்தப்பட்ட மக்கள் உழைப்பில் இன்னமும் எத்தனையோ தூரம் பின்தங்கி இருக்கிறார்கள். வன்னியர்களுக்கும் பழைய சமூகத்தை சார்ந்த நண்பர்களுக்கும் என்ன வேறுபாடு? நான் தான் சொன்னேன், ஒரு கூட்டத்தில் கோவணத்தோட ஒரு 10 பேரை நிறுத்தி யார் நாடார், யார் முதலியார், யார் பள்ளர்னு சொல்லிடுங்க பார்க்கலாம். ஒரே உருவம், ஒரே உழைப்பு, பொருளாதார நிலையில கூட ஒன்றா இருக்கிறோம். சாதி என்கிற பார்ப்பனியம் அந்த நச்சு நம்ம மூளையில் ஊறி போய் நான் மேல் சாதின்னு நீங்களா நினச்சிக்கிட்டு உழைக்கிற மக்களை கீழ் சாதி என்று சொல்லுகிற அந்த கயமைத்தனம் இருக்கிறது. அதுதான் நம் மோதல் அத்தனைக்கும் காரணமே தவிர இடஒதுக்கீடு அல்ல. கலாச்சாரம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடுது, ஒவ்வொரு இதுலயும் மாறுபடுது. அப்ப ஒரு கலாச்சாரம் பண்பாட்டிலே பிறந்து வளர்ந்த ஒரு பெண், அதே கலாச்சாரம் அதே பண்பாடு இருக்கின்ற ஒரு குடும்பத்திலே சென்றால் நன்றாக வாழ்வாள் என்பது பெற்றோர்களுடைய ஆசை. நல்லது. அது ஆசைப்படுவதில் என்ன தவறு இருக்கிறது? ஆசைப்படுறதுல யார் தப்புன்னு சொன்ன? இல்லப்பா, எனக்கு அந்த குடும்பத்துல அந்த கலாச்சாரத்திலே நான் மகிழ்ச்சியா இருக்கிற விரும்புறேன்னு சொன்னா விட்டுற வேண்டியதானே? உங்க மகிழ்ச்சியை நான் தடுக்கல, ஆனால் உங்கள் மகிழ்ச்சியை விட திருமணம் செய்து கொள்ள போகிற பெண்ணின் மகிழ்ச்சி முக்கியமானது. இப்போ முக்கியமான செய்தி ஒண்ணு நம்ம பேசணும். இல்ல, எந்த பெற்றோரும் தன்னோட பிள்ளையோட மகிழ்ச்சி ஏற்பாடு செய்கின்ற திருமணங்களிலே இல்ல பெண்ணுக்கு வந்து விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்றாங்க நினைக்கிறீங்களா நீங்க? எப்படி ஏற்பாடு செய்யப்பட்ட பெற்றோர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட விருப்பம் இல்லாமல் செய்யப்படுகிற திருமணங்கள் உண்டு உண்டு உண்டு, ஏராளமா உண்டு. அது ரொம்ப நீங்க சொல்ற மாதிரி இன்னைக்கு இல்லைங்க. இன்னைக்கு வந்து எல்லாருமே படிச்சிருக்காங்க, அந்த விழிப்புணர்வு இருக்கின்றது. இன்னைக்கு பெண்ணுக்கோ பையனுக்கோ அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னா அந்த திருமணத்தை செய்வது கிடையாது. விருப்பம் இருக்குன்னு செய்வது கிடையாது. நல்லது, விருப்பம் இருக்குன்னு சொன்னா ஒத்துக்க வேண்டியதானே? அந்த பெண் விருப்பம் இருக்கு என்று சொன்னாலும் அது அவளுக்கு தகுமா, காலங்காலத்துக்கும் அது நீடிக்குமா, அவளை வைத்து அவர்கள் காப்பாற்றுவார்களா என்று பார்க்க வேண்டிய கடமை பெற்ற பெற்றோர்களுக்கு இருக்கு. கடமை இருக்கிறது. இந்த தர்மபுரி சம்பவத்துல கூட அந்த பெண்ணுக்கு பாத்தீங்கன்னா 21 வயது, இந்த இளவரசன் என்கிற அந்த பையனுக்கு 19 வயது. இப்ப இதுல யார் யாரை காதலித்தார்கள், யார் யாரை? அந்த பெண்ணுக்கு 21. அது மட்டும் இல்ல, நான் முதல்ல சொன்ன மாதிரி இளவரசன் பொருளாதார நிலையிலேயே நல்லா இருக்கிற பையன். ஒரு 50,000 கூட 5 லட்சம் கூடன்னு கேட்க வேண்டிய நிலையில எல்லாம் இல்ல. நீங்க திட்டமிட்டு ஒரு சமூகத்தை திட்டமிட்டு அவங்க குறி வைத்து இந்த மாதிரி பணிகள்ல செய்யற இந்த மாதிரி வேலைகளை தான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. தருமபுரி கலவரத்துக்கு இந்த காதல் தான் காரணம் என்று சொல்லுவதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப என்ன காரணம்? அதனுடைய மூல காரணம் என்ன? அதாவது இன்றைக்கு நான் சொன்னேனே, வன்கொடுமை சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுவது. ஏற்கனவே நடந்த பல காதல் திருமணங்கள் இதுக்கு காரணம் சொல்றீங்க. இல்ல வன்கொடுமை சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுவது. நீங்க பாத்தீங்கன்னா சொன்னா தர்மபுரி எங்கே வன்கொடுமை சட்டம் பயன்படுத்தப்பட்டது? தர்மபுரி நீங்க அப்ப வந்து தப்புன்னு ஒத்துக்கிறீங்க. தர்மபுரி ஒண்ணு மட்டும் நான் எடுத்துக்கல. இந்த கலவரங்கள் வருவதற்கு முக்கிய காரணம் வன்கொடுமை சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுவது. அப்படி 2-3 உதாரணங்கள் காட்டுங்க. அதுதான் சொல்றேன். இது ஈரோடு முனிசிபாலிட்டி எடுத்துக்கங்க. ஈரோடு முனிசிபாலிட்டியில ஒரு உயர் அதிகாரி கீழே வேலை செய்கின்றவர்களை ஒரு இடத்தை சுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். அங்கே அவர் மீது வன்கொடுமை சட்டம் பாய்கின்றது. அவர் வேலை செய்ய சொல்லுகின்றார், வேலை செய்ய மறுப்பவர்கள் அங்கே வன்கொடுமை சட்டத்திலே வழக்கு பதிவு செய்கின்றார். தேடி பிடிச்சு அங்கொன்று இங்கொன்றுமாக தான் சொல்ல முடியும். இதெல்லாம் வந்து பாருங்க, அது வந்து அந்த அதிகாரி என்ன வார்த்தையை பயன்படுத்தி யாருக்கு தெரியும்? இது கொங்கு மண்டலத்திலே தினசரி நடக்கின்ற ஒரு நிகழ்வு. ஒரு உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா, கோயம்புத்தூர் பக்கம் ஒரு பேருந்திலே அமர்ந்திருக்கின்றார்கள். பேருந்திலே அமரும் போது நீ என்ன ஜாதி என்று கேட்டுக்கொண்டு பேருந்திலே அமர முடியாது. கண்டிப்பா. அப்படி அமர்ந்த ஒருவர் அவர் மேல் இடித்துவிடக் கூடாது என்பதற்காக கொஞ்சம் ஒதுங்கி உட்காருகின்றார். அதுக்கு என்ன பேர்? யார் என்று தெரியாது, அது தீண்டாமை தெரியாது. அப்ப என்ன, பஸ்ல போகும்போது நீ என்ன ஜாதின்னு கேட்டு உட்கார சொல்றீங்களா? சரி,
அப்ப கேட்டுட்டு உட்காரணுமா? அவன் மேல பட்டுட்டா தான் என்ன? அப்படி இல்ல. அதாவது இது ஒரு நாகரிகம், இது ஒரு நாகரிகம். ஒரு வாகனத்துல ரெண்டு கவுண்டர்கள் ஒருத்தர் வரிசிக்கலாம், அது கவுண்டரா நாகரிகம். இருந்தாலும் அப்படிதான், கவுண்டரா இருந்தாலும் அப்படிதான். கவுண்டரா இருந்தாலும் நீங்க ஒரு பஸ்ல உட்கார்றீங்கன்னு சொன்னா இது ஒரு எவ்வளவு பெரிய நாகரிகம். சாதி அப்ப ஆதிக்கம் இது. யாருன்னு ஜாதியை கேட்டுக்கிட்டா நம்ம உட்கார முடியும்? அங்க வன்கொடுமை சட்டம், அங்க வன்கொடுமை சட்டத்திலே அவர் கைது செய்யப்பட்டார். வன்கொடுமை சட்டத்திலே கைது செய்யப்பட்டார். இன்றைக்கு டெல்லி கோர்ட்டிலே யாரு தள்ளி உட்கார்ந்தவரா? தள்ளி உட்கார்ந்தவர். அதாவது தள்ளி அல்ல, இல்ல அவரெல்லாம் வன்கொடுமை சட்டம் போடுறது சரிதான். இது தள்ளி ஏன் தள்ளி உட்கார? மனுஷன் தானே அவன். தவறான நீ வீட்டுல இருக்க மாட்டை தொடுவ, மனுஷன் தொடுவியா? இங்க பாருங்க, இது தவறானது. இது யாரு எந்த ஜாதி என்று பஸ்ல கேட்டுக்கொண்டு இன்னைக்கு அமர முடியுமா? ஏன் கேட்கணும்? அப்படி எங்காவது நடக்கின்றதா? வன்கொடுமை சட்டத்தை தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்பதற்காக நான் இங்கே சொல்ல வருகின்றேன். ஒரு உயர் அதிகாரி மீது தவறாக வழக்கு போடுவது. இதுல இன்னொரு பெரிய ஆபத்தான ஒரு சின்ன ஒரு கூற்று இருக்கு. இது எங்க இருந்து வருதுன்னா, ஐயா மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவருடைய குரல்லையும் நான் கேட்கிறேன், இவங்க குரல்லையும் கேட்கிறேன், மற்ற சமுதாயம் எல்லாம்னு. அதாவது திராவிட இயக்கம் பார்ப்பனர்களுக்கு எதிரான ஒரு பார்ப்பனர் அல்லாதார் இயக்கத்தை உருவாக்கிற்று. இப்போ இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஒடுக்கப்பட்ட தலித்து மக்களுக்கு எதிரான நான் தலித்து மூவ்மெண்ட், தாழ்த்தப்பட்டார் அல்லோதார் இயக்கத்தை உருவாக்குறாங்க. அதாவது இப்படி சொல்லி நீங்கள் தான் அவர்களை உபயோகப்படுத்தி வளர பார்க்கின்றனர். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடருவோம் சார். நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மக்களுக்காக நிகழ்ச்சி தொடரும், இணைந்திருங்கள். நேயர்களே, மக்களுக்காக நிகழ்ச்சி தொடர்கிறது. ஒரு தலித் பெண்ணை வேறு ஒரு சமுதாயத்தைச் சேர்ந்தவர் திருமணம் செய்து கொண்டால் அது பிரச்சனையாக்கப்படுவதில்லை. வேறு சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை தலித் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவன் திருமணம் செய்து கொண்டால் இது பிரச்சனையாக்கப்படுகிறது. இது என்ன சார்? அது என்ன தெரியுங்களா? இதெல்லாம் அந்த பார்ப்பனர்கள் எழுதி வச்ச மனுவினுடைய அனுலோம திருமணமும் பிரதிலோம திருமணமும் அது என்னன்னு அவங்களுக்கு உள்வாங்கிக்காம கூட இருப்பாங்க. அதாவது அனுலோம திருமணம்னா அவன் யாரை வேணாலும் திருமணம் பண்ணிக்கலாம். ஆனால் அவன் வீட்டு பொண்ணை கீழே இருக்கவன் திரும்ப பண்ணா, இன்னமும் நீங்கள் சூத்திரன் சொல்கிறான், பஞ்சமன்றான், அப்புறம் சண்டாளன் ஒருத்தனை சொல்கிறான்ல, நம்ம அந்த பொருளே தெரியாமல் பல பேரை வேடிக்கை சண்டாளன் என்பது ஒரு சமூகத்தை இழிவுபடுத்துகிற சொல்லது. சண்டாளன் என்பது பார்ப்பன பெண்ணுக்கும் சூத்திர ஆணுக்கும் பிறந்த குழந்தையை தான் அவன் சண்டாளன்னு சொல்கிறான். அவனுடைய மனுவின்படி அப்படி தான் சொல்கிறான். முழுக்க வர்ணம் சாதி சார்ந்து இந்த சமூகத்தை உருவாக்கிட்டு போய் அந்த பார்ப்பன நஞ்சு நம்ம தமிழர்கள் மூளையிலெல்லாம் ஏறி இவங்க எல்லாம் சேர்ந்து இப்போ பார்ப்பனர் இல்லாத தலித்தல்லாதார் இயக்கத்தை கட்டணும்னு பார்க்குறாங்க. நான் வெளிப்படையாக சொன்னேன், இது தலித்துகளுக்கு விடப்பட்ட அறைகூவல் அல்ல, திராவிட இயக்கங்களுக்கு விடப்பட்டிருக்கிற அறைகூவல். ஜாதிய மோதல்கள் பெரியாரின் முயற்சிக்கு விடப்பட்டிருக்கிற சவால் என்று சொல்லலாம். கண்டிப்பாக. ஆனால் பெரியார் ஒரு நூற்றாண்டு கொண்டாடுறீங்க, திராவிட இயக்கம் இன்னும் சாதியை ஒழிக்க முடியலையே, வளர்ந்துருச்சேன்னு சில பேர் கேட்குறாங்க. பெரியார் மூட நம்பிக்கைகளை எதிர்த்து போராடினார், ஆனால் எங்கே பார்த்தாலும் கோயிலும் மூட நம்பிக்கையும் பெருகி இருக்கே, இதெல்லாம் பெரியாருக்கும் திராவிட இயக்கத்துக்கும் தோல்வி இல்லையான்னு கேட்குறாங்க. பெரியாரினுடைய வரலாறு, திராவிட இயக்கத்தின் வரலாறு ஒரு நூற்றாண்டுக்கு சொந்தம். சாதி 2000 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிற நச்சு மரம். 2000 ஆண்டு கால நச்சு மரத்தை ஒரு 100 ஆண்டு கால கத்தியை வச்சு வெட்டிட முடியாது, போராடிட்டு தான் இருக்கிறோம். ரெண்டாவது, பெரியார் இவ்வளவு செய்ததுக்கப்புறம் மூட நம்பிக்கையெல்லாம் பெருகி இருக்கு, கோயில் பெருகி இருக்கு, உண்மைதான். இப்போ எங்களை விட கருப்பு சட்டை இந்த காலத்தில் ஐயப்பன் கோயில் போகிறது அதிகமாக போட்டுட்டு இருக்கிறான், எல்லாம் உண்மைதான். ஆனால் நான் திருப்பி ஒரு கேள்வியை கேட்குறேன். பக்தி கூடியிருக்குன்னு சொல்கிறீங்களே, கடவுள் நம்பிக்கை கூடியிருக்குங்கிறீங்களே, கொலையும் கொள்ளையும் குறைஞ்சிருக்கான்னு கேட்குறேன். கொலையும் கொள்ளையும் குறையாது, எல்லா குற்றங்களும் கூடும்னா அவங்க பக்தி கூடுனா என்ன, குறையாட்டி என்ன? நிகழ்ச்சியை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி உங்களோட இது ரொம்ப முக்கியமான செய்திங்க. அதாவது என்னன்னா, எந்த ஒரு வகுப்பினரும் எந்த ஒரு பிரிவினரும் கண்ணியமற்றும் இழிவாகவும் இன்னொருவரை பற்றி பேசுவதை யாரும் ஏற்கலை. ஆனால் ஒன்றை அழுத்தமாக நான் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, எங்கே இவங்களுக்கெல்லாம் கோபம் வருதுன்னா, இவ்வளவு காலம் அடித்த போது பேசாமல் இருந்தவன் இப்போ திருப்பி அடிக்கிறானேன்னு கோபப்படுறாங்க. அதாவது அது வினை அல்ல, எதிர்வினை. எப்பவுமே அடிப்பது வன்முறை, திருப்பி அடிப்பது வன்முறை அல்ல, தற்காப்பு. திருப்பி அடிப்பதை நான் வன்முறைன்னு சொல்லவே மாட்டேன். என்ன ஒருத்தன் அடிச்சா நான் திருப்பி தான் அடிப்பேன். 1000 ஆண்டுகளாக அடி வாங்கினவன் ஒரு நாள் திருப்பி தாங்க அடிப்பான். சட்டத்தை இது எதிர்வினை. ஆனால் அதே நேரத்தில் ஒண்ணே நான் சொல்றேன், நான் சாதிய மோதல் வரணும்னு சொல்லல.
சாதிய சமத்துவம் என்பது கூட நடைமுறை இல்லை. ஏன்னா சாதி என்பதே சமத்துவத்துக்கு எதிரானது. சாதிகளை எல்லாம் சமமா பாருன்னு சொன்னா மாடிப்படிகளை சமமா வைன்னு சொல்ற மாதிரி வைக்கவே முடியாது. சாதிகள் அற்ற சமூகம் நம் நோக்கம். அதுவரையில் குறைந்தபட்சம் சாதிகளுக்குள் ஒரு இணக்கமும், ஒருவரை ஒருவர் மதிக்கிற, அன்பு காட்டுகிற, ஒருவரை ஒருவர் தழுவி கொள்ளுகிற நேயமும் இருக்கணும். மனுஷனை தொடாதேன்னு சொல்றதை விட மிக கொடுமையானது எதுவும் இல்லை. மாட்டை தொடுகிற, பன்றியை தொடுகிற நீங்கள் மனுஷனை தொட மாட்டேன்னு சொன்னா வன்கொடுமை சட்டம் தான் பயன்படுத்தப்படும். எனக்கு அதில் மாற்று கருத்து கிடையாது. அதாவது நீங்கள் கடைசியாக வந்திருப்பதை பார்த்தால் சாதியை ஒழிப்பதற்கு நீங்கள் முயற்சிப்பதாக எனக்கு தோன்றவில்லை. சாதிகளுக்கிடையே கலவரங்களை அடக்குவதற்கான முயற்சியாக எனக்கு தோன்றவில்லை. சாதிகளுக்கிடையே திருப்பி அடிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து பிரச்சனைகளை பெரிதாக்க முயற்சிக்கின்றீர்கள். அதன் மூலமாக உங்களை போன்ற அமைப்புகள் இன்றைக்கு வளர்வதற்கான முயற்சியை செய்கின்றீர்கள். அதை தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இல்ல, உங்களை போன்றவர்கள் இது போன்ற ஒரு கருத்தை பதிவு செய்யறது வந்து ஏற்படுது இல்ல. நான் கடுமை, அதாவது அமைதி 2 வகை. ஒருத்தன் அழிக்கிறான், இன்னொருத்தன் வாங்கிட்டே இருக்கிறான், அமைதியா இருக்கும். அந்த அமைதியை நான் விரும்பல. சும்மா அமைதியை விரும்புகிறோம்னு, சமத்துவமான தோழமை நிறைந்த அமைதியை விரும்புகிறோமே தவிர ஆண்டானும் அடிமையுமாக இருக்கிற ஒரு சமூகத்தின் அமைதியை விரும்பல. அந்த அமைதி குலைக்கப்பட வேண்டிய அமைதி. ஒரு சமத்துவத்தை நோக்கிய போராட்டம். புரட்சி என்பது அமைதியானதா? இட் இஸ் நாட் அன் ஈவினிங் டின்னர்னு மாவோ சொன்னது அங்கே வர்க்க புரட்சிக்கு பொருந்தும் என்றால் இங்கே வர்ண புரட்சிக்கும் பொருந்தும். எனவே நான் ஒன்றும் எந்த ஒரு அமைதிக்கும் எதிரானவன் அல்ல. ஆனால் அதே நேரத்தில் அமைதி என்கிற பெயரில் அடிமைத்தனத்தை ஒரு நாடும் மக்கள் ஏற்க முடியாது, ஏற்கக்கூடாது. எனவே சாதியத்துக்கு எதிரான, சாதிய அடக்குமுறைக்கு எதிரான ஒரு எழுச்சி வந்திருக்கிறது. நாம் அத்தனை பேரும் மகிழ்ச்சி அடைய வேண்டிய காலம் இது. ஏற்கனவே நான் சொல்ல போன அந்த சில அமைப்புகள், சில ஜாதிய சங்கங்கள், ஜாதிய கட்சிகள் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ரொம்ப நன்றி சார், இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறீங்க. மனிதனை மனிதனாக பார்ப்போம், ஜாதி என்ற போர்வையில் அவர்களை பிரித்தாளும் முயற்சிக்கு வேட்டு வைப்போம் என்று கூறி எங்களுடைய அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சியில் வந்து பங்கேற்ற உங்கள் இருவரைக்கும் பாலிமர் தொலைக்காட்சி நேயர்கள் சார்பாகவும் நிர்வாகம் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். நேயர்களே, மக்களுக்காக நிகழ்ச்சியில் இதுவரை திரு சுபவீரபாண்டியன் அவர்களும் திரு ஈஸ்வரன் அவர்களும் பங்கேற்று பேசினார்கள். மீண்டும் அடுத்த வாரம் மற்றொரு முக்கிய பிரமுகரோடு சந்திப்போம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.